நல்லா இருக்கு ப்ரோ. காமெடிலாம் செம்ம ஒர்க் அவுட் இருக்கு. விஷாலுக்குலாம் செம்ம கம்பேக் மூவி. அப்புறம் மனோபலம் காமெடிலாம் அங்கே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். செம்மையா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சந்தனம் காமெடி தான் அப்படியே செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு. காமெடிலாம் ரொம்ப நாள் சம தேட்டர்ல பார்க்குறோம். அந்த அளவுக்கு வழக்கது அவருக்கு கிளாமர் தாங்க. எல்லா சாங்லயும் கிளாமர் தான் ஃபுல்லாவே. அது மாதிரி தான் விஷாலோட ஆக்ஷன்லாம் அந்த தரமா இருக்கு. அதான் சொன்னேன், விஷாலோட அந்த ஆக்ஷன் சீன் எல்லாமே அவ்வளோ செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா காமெடி, போரே அடிக்காது எந்த சீனும். ரெண்டுமே நல்லா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சந்தன காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்து மனோபால வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஆனா ரொம்ப சந்தோஷம். செம்மையா இருந்தது, நல்லா இருந்துச்சு பார்க்க. சிரிச்சு சிரிச்சு கண்ணெல்லாம் வலிக்குது. அவரது என்ன நல்லா இருந்தது. சும்மா அவர் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபைட் சீன் அவர் பண்ணது எல்லாமே அவரோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்து சிரிச்சு சிரிச்சு கண்ணும் அந்த அளவுக்கு வலி தர அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் எப்பவுமே நம்மளுக்கு காடு தான் மியூசிக்ல. பட் இந்த வாட்டி செம்மையா பண்ணிருக்காரு. லைக் அவர் அந்த டைம் பீக்ல இருந்தது. இப்பயும் அதை கேட்க நல்லா இருந்து. மை டியர் லவர் ஆகட்டும், லாஸ்ட் அந்த சாங் ஐட்டம் சாங்கா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. ஐயோ தலைவன் இன்னும் கூட பண்ணிருக்கலாமேன்ற மாதிரி ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. பாத்திருக்கேன், பட் இந்த அளவுக்கு நான் சிரிச்சது கிடையாது. நான் நார்மலா பாக்குறது வேற. பட் இது நல்லா இருக்கு. சிரிச்சு சிரிச்சு அந்த அளவுக்கு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சு கண்ணெல்லாம் வலி இப்படி அந்த அளவுக்கு இருக்கு நல்லாவே. நான் செகண்ட் ஹாஃப் நினைச்சேன் ஃபுல்லா த்ரில்லிங்கா போவோம் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல பீக்ல கொண்டு போயிட்டு நடுவுல சந்தானம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து ஃபுல்லா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி. அதே மாதிரி லாஸ்ட்ல ஹைப் ஏத்திட்டாங்க ஆக்ஷன் காட்டி. நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி படம் நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்கு படம். படத்தை பொறுத்த வரையும் குறையே கிடையாது. ஃபுல்லாக போனால் நல்லா உட்காந்து சிரித்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் உட்காந்து. நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கவங்களாம் ரொம்ப நல்ல ஒரு படம் ப்ரோ. கண்டிப்பாக ஸ்டோரிங்கிறது வந்து யூஸ்வலாக ஒரு இது எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம் தான். ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பழைய சுந்தர்சி அந்த ஒரு அவரோட ஸ்டைலில் ஒரு இது இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் வந்து இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பழைய சந்தானம் பழைய விஷால் எல்லாருமே பார்க்கலாம்ல. சந்தானம் அதான் சொல்றேன் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்கார்ந்தோன்னா நல்லா சிரிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ப்ரோ. ஆடியன்ஸை வந்து நல்லா வந்து ஒரு குஷிப்படுத்துகிற ஒரு இது இருக்குல்ல, நல்லா வந்து என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. படம் பார்க்க வந்து அப்படியே ஒரு அடுத்து இன்னும் போகலாமே, இன்னும் காமெடி சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமே, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. படம் நல்லா பொங்கல் வின்னர் ப்ரோ. அதான் ப்ரோ பார்த்ததில் பொங்கல் வின்னர் ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ, கன்ஃபார்ம் பொங்கல் வின்னர் மதராஜா. படம் வந்து செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் நம்ம விஷால் வந்து தரமா ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணி பங்கமா பண்ணிட்டாங்க. சுந்தர்சி, விஷால், அப்புறம் வந்து விஜய் ஆண்டனி சார், சந்தானம், இவங்க காம்போ புதுசா இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி தரமா இருக்கு படம். லைக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா காமெடியா என்கேஜிங்கா, குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாக்குற மாதிரி ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போயிருந்தாங்க. பிளஸ் என்னன்னா வந்து இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலுமே லைக் இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கும் வந்து இந்த படம் நல்ல ஒரு என்கேஜ்மெண்டா, நீங்க வாங்கப்பா நல்லா இருக்கும் படம், நீங்க தரமா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. பிகாஸ் நாங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா வந்தோம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா லைக் ஓகேடா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், இது எப்படி இருக்கும்னே தெரியாதே அப்படின்ற மாதிரி, எங்கேயோ லேக் அடிக்கும் இல்ல போர் அடிக்கும் அப்படின்னு தான் வந்தோம். தவிர லைக் உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் அப்பவே இருந்து ஸ்டார்ட் பண்ண சிரிப்பு இன்னும் வரைக்கும் லைக் அந்த படம் எண்டிங் வரைக்குமே இருந்தது படம். லைக் ஸோ அந்த லேக் அப்படின்ற ஒரு ஃபீல் எங்கேயுமே வரல. படம் ஃபுல்லாவே காமெடியா என்கேஜிங்கா இருந்தது. விஜய் ஆண்டனி தலைமை ஆஸ் யூஷுவல் பங்கமா மியூசிக் பண்ணிட்டாரு. அவரோட மியூசிக்கு பெரிய ஃபேன் நாங்க. விஜய் ஆண்டனி சார் ஐ லவ் யூ. இது மூலியமா நான் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். ஆக்சுவலி மனோபாலா சார் வந்து நம்ம காமெடினா பார்த்துருக்கோம். இந்த இதில் வந்து ஆஸ் யூஷுவல் லைக் காமெடி சீன்ஸ் அவருக்கு கொடுத்தாலுமே வந்து அவர் கொஞ்சம் லைக் வில்லனா, லைக் வில்லனுக்கு ஒரு வில்லனா அப்படின்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மனோபாலா சார் ரிலீக் பண்ணுற மாதிரி ஆயிடும்ல. ஓகே ஃபைன். என்னன்னா மனோபாலா சார் வச்சுன்னு எடுத்த காமெடிஸ் வந்து எல்லாத்துக்குமே தரமா ஒர்க் அவுட் ஆச்சு. சுந்தர்சியோட கிரியேட்டிவிட்டி லெவல்
லைக் மனோபாலா சார் வச்சு இந்த காமெடிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் படம் செம்மையாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து இந்த பொங்கலுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓப்பனிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அதுதான் ப்ரோ, ஒரு ஃபுல் கமர்ஷியல் காமெடியான ஒரு படம் ப்ரோ. குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்தோம். ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்ச சிரிப்பு எண்டிங்கில் தான் முடிஞ்சது. என் ஃப்ரெண்டு அதுக்கெலாம் அப்படியே வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சிரிச்சு. ஸோ அதுதான் சுந்தர்சியோட படம் காமெடியாக இருக்கும்னு தெரியும். பட் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலகலப்பு பார்ட் 3 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த படம். வரலட்சுமி வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அஞ்சலி வந்து லைக் இப்போ பார்க்கறத விட அப்போ வந்து லைக் 10 வருஷம் முன்னாடி அஞ்சலி வந்து இப்ப பாக்குற மாதிரி அது அப்படியே அவங்களோட பழைய படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்துல ஒரு பார்ட்டா தான் இது லைக் பாக்குற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப கியூட்டா எல்லாருமே வந்து எப்படிலாம் காமிச்சா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து கியூட்டா அழகா போட்டுரு அவங்கன்றது சுந்தர்சி சார் வந்து அழகா எல்லாருமே காமிச்சிருக்கிறாரு. ஸோ அதுதான் அவர் படம்னாலே ஹியூமர் கிளாமர் எல்லாமே கலந்து இருக்கும். இந்த படமும் அப்படிதான் இருக்கு. எல்லா குடும்பத்தோட வந்து பாருங்க. ரீசெண்டா தில்லுக்கு துட்டு பார்த்தது, அதுக்கப்புறம் கலகலப்பு பாட்டு லைக் ஃபுல் காமெடினா அந்த மாதிரி படம் தான் நான் பார்த்தது. ஸோ இந்த படம் வந்து லைக் அப்படிதான் இருக்கு. லைக் கலகலப்பு பார்ட் 3 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு படம். எந்த மாதிரி ஸ்டோரி? அப்போ ஸ்டோரி ஓல்ட் ஸ்டோரி தான், பட் ஆனா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். விஷால் அந்த டான்ஸுக்காகவே பார்க்கலாம். தேர்ல ஒரு சாங்கே சூப்பரா இருந்துச்சு. காமெடி பக்காவா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தானம் சந்தானம் ஒரிஜினல் சந்தானம் அதுதான் ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. கொடுக்கலாம் ப்ரோ ரேட்டிங். கிளாமர் தான் அங்க ஹைலைட். செம்மையா இருந்துச்சு. 2 பேரும் சூப்பரா இருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. வேற அந்த சாங் தான் பிடிச்சது. அந்த இது சாங் சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங் மனோபாலா சீன்ஸ் தான். அவர் ஆக்டிங் பண்ணல, அவர் வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு இதான் வின்னர் நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா மத்த 2 படத்தோட இந்த படம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பார்க்கலாம். கண்டிப்பா பிளாக் பஸ்டர் செமையா இருக்கு. இதுதான் ஹிட். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருந்தது. யார் வேணா பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருந்தது இப்ப இருக்கிறதுக்கு.